ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமும் 5 கணக்குகள். ஓகேவா? இன்றைக்கி மட்டும் 6 கணக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டவுட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 3 சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆம்பிஷன். ஓகேவா? அவங்க கொஷின்ஸ் கேட்டாங்க. அதனால் அவங்க கொஷின்ஸ் 3, என்னோடய கொஷின்ஸ் 3 நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் 5வது சம்மோட கட் பண்ணிக்காதீங்க. 6வது சம்மையும் பாருங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய டவுட்ஸ் ரைட்டா, இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வாட்ச் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? நல்லா பாருங்கள், உங்களுடைய டவுட்டை கேளுங்க. உடனே நான் அதை வந்து கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோவுக்கு, அடுத்த சம்ஸுக்கு நான் போவேன். ஓகேவா? அதனால் அதை பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் போட்டுட்ருக்கிறேன். இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஜிகேவும் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸை ஆட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. டெய்லி 10 கரண்ட் அஃபேர்ஸு நச்சுன்னு போட போகிறேன். ஓகேவா? டெய்லி 10 கரண்ட் அஃபேர்ஸு, இந்த 10 மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். அதில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறோம், பார்த்து எடுத்துருக்குறோம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் உட்காந்து என்ன பண்ணிட்டு வந்துருங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. வெரி எக்ஸ்ட்ரா மேட்ரும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரும் சொல்லியிருப்பேன். அதனுடைய ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. அது இல்லாத இப்போ ஜிகேக்கெல்லாம் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் தான், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, டெய்லி நீங்கள் அங்கே கொடுத்துருக்குற ஷெடியூல் படி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஈவினிங் 7 PM வந்து டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஓகேவா? என்னுடைய அந்த டெஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலகிராமில் ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அதே வந்து கீழே வரும். அதில் போய் நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பப்ளிக் குரூப் தான். என் பேரை டைப் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு வந்துடும். ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே அது வந்துடும். அதில் டச் பண்ணி நீங்கள் உள்ளார போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட். ஓகே. டவுட் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த சம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். அவங்களோட கூட நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இதை வாட்ச் பண்ணிக்கோங்க அண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதை கிளியர் பண்ணாமல் நான் விட மாட்டேன். ஓகேவா? அது எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட் சம் போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபா நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீஸு பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸு அண்டு ஃபீஸு எவ்வளவு, 21 ஸ்டூடெண்ட்டுக்கு 840 ரூபா ஃபீஸு. ரைட்டா? 21 ஸ்டூடெண்ட்டுக்கு 840 ரூபா ஃபீஸு. அடுத்தது என்ன சொல்ல வராங்க, 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அக்காட்சியை காண முடியும்? இப்போ எவ்வளோ கட்டணம்னு சொல்கிறாங்க, 1680 ரூபா கட்டுறேன்னு சொல்கிறாங்க. 1680 ரூபா நான் கட்டுறேன். எவ்வளோ பேர்த்த நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய இது வந்து அவங்க நல்ல கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் மாறல், நேர்மாறலா எதிர்மாறலான்னு கேட்பாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் நம்மளுக்கு. ரைட்டா? இப்போ பாருங்கள், 21 மாணவர்களுக்கு 840 ரூபா அதிகமாகுது. இப்போ 1680 ரூபா அப்படின்னா இந்த 21ஓட இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அது அதிகமாவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகும் போது அமௌண்ட்டும் என்ன ஆகுது, அதிகமாகுது. இந்த மாதிரி ரெண்டும் அதிகமானாலோ அல்லது ரெண்டும் குறைஞ்சாலோ அதுதான் வந்து நேர்மாறல். ரைட்டா? ரெண்டும் ஒரே மாதிரியே அதிகமானாலோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமானால் கண்டிப்பாக அமௌண்ட்டும் என்னது அதிகமாகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சா என்னது, அமௌண்ட்டும் என்னது குறையுது. பாருங்கள், 21 இங்கே 840. குறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அதிகமானோன்னு இங்கேயும் அதிகமாகிடுச்சு அமௌண்ட்டு. அப்போ ஒரே மாதிரியே ரெண்டும் அதிகமானாலோ அல்லது ஒரே மாதிரியே ரெண்டும் குறைவானாலோ அதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஓகேவா? அப்படி இல்லாமல் ஆப்போசிட்டாக, ஓகேவா, இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு வேலை 20 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் பிடிப்பாங்க, கண்டிப்பாக 20ஓட கம்மியாக, ஒரு 10 நாளோ அப்படி, அதை விட கம்மியாக. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இது அதிகமானோன்னே இது என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு.
இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்தால் அது பேர் என்னது எதிர்மாறல். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்டு. இந்த கொஷின்ஸு பல தடவை சம்ஸில் கேட்டு வந்திருக்கிறோம். நாமெல்லாம் சாய்ஸில் விட்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாய்ஸில் விட்டு வரக்கூடாது. அதுலேயும் என் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு வரக்கூடாது இனிமேல். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியே ரெண்டும் இன்க்ரீஸ் ஆனாலோ ஒரே மாதிரியே ரெண்டும் குறைஞ்சாலோ அது நேர்மாறல். ஓகேவா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று குறைஞ்சாலோ அல்லது ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு இன்க்ரீஸ் ஆனாலோ ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தால் அது என்னது எதிர்மாறல். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்முக்கான ஆன்சர் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது என்னது நேர்மாறல். ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி, நேர்மாறலில் சம்மு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தீர்ந்து போச்சு. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷனு எப்படி 21 × 1680 டிவைடட் பை இது என்னது இந்த 840, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை கீழே போட்டு டிவைட் பண்ணோமா நம்மளுக்கு ஆன்சரு. ஸோ 840 2 840 1680. இப்போ 2 21 42, அவ்வளோதான். 42 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ 1680 ரூபாய் அவங்க கட்டினாங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கண்காட்சி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா 42 ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்படி நாம் கிராஸ் பண்ணணுமா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்த சமூக பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நேர்மாறலாம் என்ன பண்ணோம், இந்தமாரி குறுக்கு பெருக்கல் பெறணும். நேர்மாறலாம் என்ன பண்ணோம், குறுக்கு பெருக்கல். நேரு தப்பு ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஸோ நேராக இருக்கிறதுக்கு என்னது தப்பு பண்ணுறோம். ஓகேவா? நேராக இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்மாறலாம் என்ன பண்ணோம், தப்பு. ஓகேவா? அதாவது குறுக்கு பெருக்கு பண்ணணும். அந்த குறுக்கு பெருக்கு தப்பு மாதிரி வருதில்ல, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்த சம்முக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது சம் பாருங்கள். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள், ஓகேவா, 18 நிமிடங்களில். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பைப்பு கொடுத்துருக்குறான், அதுக்கடுத்து மினிட்ஸ் கொடுத்துருக்குறான். ஓகேவா? நிரப்பு தான். ஓகேவா? எவ்வளவு, 16 குழாய்னா பைப்பு, ரைட்டா? எவ்வளவு, எத்தனை நிமிஷம், 18 நிமிஷத்தில், ரைட்டா? அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 9 குழாய்கள். ஸோ 9 பைப்பு எத்தனை நிமிஷத்தில் நிரப்போம். இப்போ பாருங்கள், 16 பைப்பு சேர்ந்தால் என்ன பண்ணோம், சீக்கிரமாக நிரப்பிடும். ஆனால் இப்போ 9 பைப்பு கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகும், இந்த 18 விட இன்னும் அதிகமாகும். ஓகேவா? நிமிஷம் என்ன டைம் என்ன ஆகும், 16 பேர் சேர்ந்து 18 நிமிஷம் ஆனிச்சுன்னா வெறும் 9 பேர் போனால் என்ன ஆகும், 18ஓட இன்னும் அதிகமாகும் தானே அர்த்தம். அப்போ இங்கே என்னது, பைப்பு குறையும் போது டைம் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குது. என்ன நடக்குது, ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ இது வந்து எதிர்மாறல், ரைட்டா? இது வந்து எதிர்மாறல். வெரி சிம்பிள். புரியுது என்னான்ட்டு? ஸோ இதுவும் இன்க்ரீஸ், இதுவும் இன்க்ரீஸ், இதுவும் டிக்ரீஸ், இதுவும் டிக்ரீஸ்னால் என்னது, நேர்மாறல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது, இது குறையும் போது, ரைட்டாக, பைப்பு குறையும் போது நேரம் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன ஆகுது, நடக்குது. அப்போ அது எதிர்மாறல். இப்போ இந்த சம்ம நம்ம எப்படி போடலாம், இதே வந்து பார்த்திங்கன்னா கொஷின், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கொஷினாக கேட்பாங்க, ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்தமாரி சம்மல் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நேருக்கு நேராக பெருக்கி கீழக்கிற நம்பரால் அடிக்கணும். நேருக்கு நேராக பெருக்கி கீழக்கிற நம்பரால் அடிக்கணும். எப்படின்னா 16 × 18 டிவைட் பை கீழக்கிற நம்பர் என்னது 9. ஸோ 9 9 2 9 18. ஸோ 16 2 32, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எத்தனை நிமிஷம் ஆகும், 32 நிமிஷம் ஆகும். 16 பைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் தொட்டி வந்து 18 நிமிஷத்தில் நிரப்புனா வெறும் 9 பைப் என்ன பண்ணுவோம், 32 நிமிஷம் ஆகும். எத்தனை நிமிஷம் ஆகும், 32. அப்போது 9 பாருங்கள், பைப்பு குறைஞ்சோன்னே நிமிஷம் என்ன ஆகிப்போச்சு, மணி என்ன ஆகிப்போச்சு, அதிகமாகி போச்சு. அதுதான். அப்போ இங்கே குறையுது, இங்கே அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல். ஓகேவா? ஸோ எதிர்மாறல் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நேராக பிரிக்கணும். என்ன எப்படி, நேர்மாறலுக்கு தப்புன்னு நான் சொன்னேன், நேர்மாறலுக்கு. இப்போ எதிர்மாறலுக்கு என்ன சொல்கிறேன், நேரான்னு சொல்கிறேன். புரியுதா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த சம்முக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் என்னென்னு பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் விட்டம் என்ன கொடுத்துருக்குறாங்க, விட்டம், இங்கிலீஷில் டயாமீட்டர். ஓகேவா? ஸோ விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விட்டம் அண்ட் உயரம் கொடுத்துருக்குறாங்க. முறையே அப்படின்னு அர்த்தம், ஃபஸ்ட்டு இருக்கிறது விட்டம், ரெண்டாவதுனது உயரம். ஓகேவா? ஸோ விட்டம் டி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 12 சென்டிமீட்டர். ஓகேவா? விட்டம் கொடுத்தா
அந்த விட்டத்தை 2ஆல் டிவைட் பண்ணோமா அது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆரம் கிடச்சிரும். ரைட்டா, 2ஆல் டிவைட் பண்ணோமா என்ன ஆயிரும், ஆரம் கிடச்சிரும். ஓகேவா, சரி. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஆரம் என்ன பண்ணுறோம், ரேடியஸ். ஓகேவா, ஸோ ஆர்னு வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்னது, 6 × 12. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது, 12 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து அவன் என்ன கொடுத்துருக்குறான், உயரம் கொடுத்துருக்குறான். உயரம்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்டு ஹெச்னு வச்சுக்குவோம். அது என்னது 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டோம். ரைட்டா, இப்போ அவன் என்ன கேட்குறான்னா சாய் உயரம். என்ன கேட்குறான், சாய் உயரம். சாய் உயரங்கிறது என்னது, எல். ஓகேவா, சாய் உயரங்கிறது என்னது, எல். ஸோ இந்த எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √r² + h². அவ்வளோதான். ஓகேவா, இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா √r² + l √r² + h². ஓகேவா, ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா, இப்போ போடலாமா, l = √r எவ்வளவு, 6r². ஓகேவா, ப்ளஸ் h எவ்வளவு, 8. அப்போ 8². ஓகேவா, ஈக்குவல் டு √r² என்னது 36 ப்ளஸ் 8², 8 8 64 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா ரூட்டுக்குள்ளே என்ன வந்துடுது, 100 வந்துடுது. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 10 × 10ன்னு எழுதலாம். ஸோ 2 10க்கு ஒரு 10 என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். அப்போ l ஈக்குவல் டு எவ்வளவு, 10. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, ஸோ சாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேவா, அவன் எதில் கொடுத்துருக்குறான், சென்டிமீட்டரில். அப்போ நாமளும் என்ன பண்ணிடணும், சென்டிமீட்டரில் கொடுத்துடணும். ஓகேவா, அவன் மீட்டர்னு கொடுத்துருப்பான். அதை வந்து நீங்கள் மீட்டர்னு போய் அங்கே எழுதக்கூடாது. அவன் என்ன அளவு கொடுத்துருக்கானோ அதே அளவு தான் நம்ம ஆன்சர்லையும் கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே, இதுதான் சாய் உயரம் 10 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4th சம் பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா, ஆனால் சம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இதை வந்து சின்ன லாஜிக். ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு சம் நம்ம போட்டு காட்டிருந்தோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வட்டத்தில் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அதுதான் ஷார்ட்கட்டு. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா, இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு விளையாட்டு மைதானம் 35 மீட்டர் ஆரம் உள்ள. ஓகேவா, ஸோ ஆரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறான், ஆரம் ஈக்குவல் டு 35 மீட்டர் சொல்லிட்டான். ஓகேவா, வட்ட வடிவில் உள்ளது. அப்போ என்னது, வட்ட வடிவம். ஓகேவா, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வட்டம். ஓகேவா, ஆரம்னா மைய புத்தியிலிருந்து இந்த வட்டத்தை தொடர்றது தான் என்னது, ஆரம். ஓகேவா, ஸோ இது எவ்வளோன்னு சொல்லிட்டான், 35 மீட்டர்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து அதனை சுற்றி உட்புறமாக. ரைட்டா, அப்போ வட்டத்துக்கு உள்ளார, உட்புறமாகனா என்ன அர்த்தம், வட்டத்துக்கு உள்ளார நம்ம இதை ஒரு வேலை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் அகலமுள்ள சீரான ஒரு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. 7 மீட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, 7 மீட்டர் அகலம். ரைட்டா, 7 மீட்டர் அகலம் அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்னொரு வட்டம் போட்டிருக்கிறான். என்னது, உள்ளே இன்னொரு வட்டம் போட்டிருக்கிறான். அதுக்கான ஆரம் என்னன்னு சொல்லிங்கன்னா இந்த 35. ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருந்தான், 35. ரைட்டா, இப்போ வந்து தலைமை வந்து எவ்வளோ அமைக்கிறான், சீரான தளம் எவ்வளோ வந்து 7 மீட்டர். அந்த 7 அழுக்கா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து 28 வருது. பார்த்திங்கன்னா அந்த 28 மீட்டரை ஆரமாக கொண்டு உள்ளார இன்னொரு வட்டம் போட்டிருக்கிறான். ரைட்டாவா, இதே மையப்புள்ளி தான். இங்கேருந்து இன்னொரு வட்டம் இப்படி. ரைட்டா, இப்படி போட்டிருக்கிறான். ஸோ இந்த விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. ரைட்டா, இந்த விட்டம் என்னது 28. ஃபஸ்ட்டு போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா 35. இப்போ நம்ம போட்டுருக்கிறது என்னது 28. எப்படி கண்டுபிடிச்சின்னா அவன் தளம் எவ்வளோ இதில் போட்டுருக்கிறான், 7 மீட்டர் அகலமுள்ள தளம் ஒன்று போட்டிருக்கிறான். அதாவது 2 வட்டத்துக்கு நடுவில், அதாவது இந்த இடங்க. ரைட்டா, இந்த இடங்கள் போட்டுருக்கிறான். ரைட்டா, அப்போ வந்து அந்த 7 மீட்டர் என்னது, நம்ம 35லேருந்து 7 கழிச்சிட்டா மீதி நம்மளுக்கு என்னது 28 கிடச்சிச்சு. அப்போ உள்ளார ஒரு வட்டம் 28 மீட்டர் ஆரம் இல்லை, வெளியில் இருக்கிற வட்டம் 35 மீட்டர் ஆரம் இல்லை. இப்போ அவன் இடையே உள்ளவன் என்ன கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது எனில் அந்த ஓடு தளத்தின் பரப்பளவு என்ன. ஓகேவா, இப்போ நான் அடித்து இப்படி காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷனுக்கு ஒரே ஒரு ஆன்சர், வெளி வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் உள்வட்டத்தின் பரப்பளவு. அவ்வளோதான், முடிஞ்சு. ரைட்டா, ஸோ வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா. ஓகேவா, வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது, πr². ரைட்டா, வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது, πr². இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளிவட்டத்தின் பரப்பளவு உள்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி 2ஐயும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ 6ங்கிறது என்னது, ஆரம். ஓகேவா, ஆரம் வந்து வெளிவட்டத்துக்கு என்னது, பெரிய வட்டத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் 35, உள்வட்டத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் 28. அவ்வளோதான், அதை வச்சு நம்ம போட்டோமா சம்மு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போடலாமா. இப்போ நான் சம் போடுறேன் பாருங்கள். ஸோ வெளிவட்டம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ வெளி வட்டத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பை. ரைட்டா, பைனா என்னது 22/7 இன்ட்டு
ஃபஸ்ட்டு வெளி வட்டத்துக்கு ஆர் ஈக்குவல் நம்ம என்ன வச்சுக்கிறோம் 35 பெரிய வட்டம். ஸோ அப்போ 35 ஸ்கொயர்னால் 35 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 1 5 5 7 35. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணுமா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரி மல்டிப்ளை பண்ணுமா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 22 5 எத்தனை வருது? 25 100 2 5 10. ஓகேவா? ஸோ அப்போ 110 இன்ட்டு 35. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 35. ஓகே, தென் ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 8 3 அந்த 0வை சேர்த்திக்கலாம். ஓகேவா? அப்போ வெளிவட்டத்தின் பரப்பளவு ஈக்குவல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3850 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? உள்வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்னது? அதே பை ஆர் ஸ்கொயர் தான். 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஈக்குவல் டு இதில் என்ன பண்ண போகிறோம்? 28ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 28 இன்ட்டு 28 ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம். 1 7 4 7 28. ஓகேவா? 4 7 28. இப்போ நம்ம அதேமாதிரி என்ன பண்ண போகிறோம்? இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுமா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? முதல்ல 22 இன்ட்டு 4 என்னது? 88. அண்ணாங்கிட்டு 88 இன்ட்டு 28. ஓகேவா? ஸோ 8 8 64 4 மீதி 6 8 8 64. ஸோ 70. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம்? 100. அப்படியே மல்டிப்ளை 8 2 16 மீதி 1 8 2 16 1 17. ரைட்டா? முடிஞ்சா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் 4 6 4 2. ஸோ 24 64. எவ்வளவு? 24 64. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடுச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்? பெரிய வட்டத்தின் பரப்பு மைனஸ் சிறிய வட்டத்தின் பரப்பு. முடிஞ்சிருச்சா? அதாவது வெளிவட்டத்தின் பரப்பு மைனஸ் வெளிவட்டத்தின் பரப்பு மைனஸ் உள்வட்டத்தின் பரப்பு. அதை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்னது? ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ வெளிவட்டத்தின் பரப்பு என்னது? 38 50 மைனஸ் உள்வட்டத்தின் பரப்பு என்னது? 24 64. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணுற பாருங்கள். 24 64. 14 போச்சுன்னா 6. இங்கே என்னது? 4 இருக்கும். ஸோ 14 6 போச்சுன்னா 8. அப்போ இங்கே என்னது? 7 இருக்கும். 7 4 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ 3ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அவ்வளோதான். 1386. ஓகேவா? 1386. ஓகேவா? இதுதான் என்னது? ஆன்சரு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்குறான். நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன அவன் கேட்டிருக்கிறான்? பரப்பளவு கேட்டிருக்கிறான். பரப்பளவு அப்படிங்குள்ள நம்ம என்ன சொல்லணும்? மீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும். ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படி சொல்லலாம். ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டரில் சொல்லணும். வெறும் மீட்டரில் சொல்லக்கூடாது. சுற்றளவாக இருந்தால் தான் வெறும் மீட்டரில் சொல்லணும். பரப்பளவு அப்படிங்குள்ள என்ன பண்ணணும்? மீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும் அல்லது சதுர மீட்டரில் சொல்லணும். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சம்மு பொறுத்தவரைக்கும் பை ஆர் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பு. ஸோ வெளிவட்டத்தின் பரப்பு மைனஸ் உள்வட்டத்தின் பரப்பு. ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஆரம் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ உட்காந்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செம்மு. ஸோ இந்தமாரி சம்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் பேப்பர்னு எடுத்தால் மென்சுரேஷனில் கண்டிப்பாக இந்தமாதிரி சம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. கண்டிப்பாக இதில் இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இரு வட்டங்களின் ஆரங்களின் விகிதம். ஓகேவா? ஸோ 2 வட்டம் இருக்குது. அதில் 2 ஆரம் இருக்குது. ஓகேவா? இந்த வட்டத்துக்கு 1, அந்த வட்டத்துக்கு 1. இதை பார்த்திங்கன்னா R1 வச்சுக்கோங்க. இதை R2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா 1. இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4. ஸோ அப்படி சொல்லிட்டு ரேஷியோ கொடுத்தாங்க. எனில் அதன் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு ரேஷியோ பை ஆர் ஸ்கொயர். என்னது? இந்த வட்டத்துக்கான ஒரு பரப்பு 1, இந்த வட்டத்துக்கு ஒரு பரப்பு 1. இது பார்த்திங்கன்னா R1, இது என்னது? R2. இப்போ இந்த பைக்கு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? R1 வேல்யூ என்னது? 1, அது ஸ்கொயர். ஈக்குவல் டு இந்த R2 வேல்யூ என்னது? 4, அது ஸ்கொயர். ரைட்டா? இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 1 தான் ரேஷியோ. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 16. அவ்வளோதாங்க. 1:16. ஓகேவா? ஸோ இதனுடைய வட்டத்தின் பரப்பளவுகளின் விகிதம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1:16. ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபார்முலா வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட ஃபைனல் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள்.
ஒருவர் ஒரு பொருளை 480க்கு விற்றால் 20% நஷ்டம் ஏற்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிக்கிறேன். அவங்க வந்து 2-3 ஸ்டெப்ஸ் போடுவாங்க. நான் வந்து இது ஷார்ட்கட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். ரைட்டா? சரி, இப்போ ஒரு பொருள் அப்படின்னா நாம் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கி நான் வச்சுருக்கிறேன். ரைட்டா? ஒரு பொருள் நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன்னா அவர்கிட்ட எவ்வளோ நான் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினனோ அந்த அமௌண்ட்டு வந்து 100%. ஓகேவா? அந்த அமௌண்ட் எவ்வளவு? 100%. இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு நான் விற்கும்போது அது லாபமா நஷ்டமா, ரைட்டா, அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்குவோம்? கூட சேர்த்து கொடுத்தா அது லாபம், அதை விட நான் வாங்கின அமௌண்ட்டோட கம்மியாக கொடுத்தா அது எனக்கு நஷ்டம். ரைட்டா? இப்போ நான் 1000 ஒருத்தங்கிட்ட வாங்கி 1100 கொடுத்தனா எனக்கு 100 லாபம் அது. ஆனால் 1000 எனக்கு நான் அவங்ககிட்ட வாங்கி 900 கொடுத்தனா 100 எனக்கு நஷ்டம். ரைட்டா? இப்போ அவன் என்ன கொடுத்துருக்குறான்னு சொல்லி பாருங்கள். அப்போ ஒரு பொருள் நாம் வாங்குறோன்னா அது 100%. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 480க்கு அந்த பொருளை விற்கிறேன். ரைட்டா? 480 ஒருத்தங்கிட்ட கொடுக்குறேன். அப்படி 480 கொடுத்தா அது என்ன? அது 20 நஷ்டம். 20 நஷ்டம். 20% நஷ்டம். அப்படின்னா 20% என்னது? 100க்கு. அதில் 20% நஷ்டம்னா 100க்கு 20 கழிச்சிடு. அப்போ மீதி என்னது? 80. ஸோ அந்த 80% அப்படிங்கிறது தான் 480. ரைட்டா? வெரி சிம்பிள். இந்த மேட்ரு, இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ரைட்டா? நான் வாங்கின மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 100%. ஆனால் இப்போ நான் ஒருத்தங்கிட்ட கொடுக்க போகிறது என்னது? 20% நஷ்டம். அப்படின்னா 80% தான் நான் கொடுக்குறேன். 100% நான் வாங்கி அவங்ககிட்ட 80% தான் நான் விற்கிறேன். அதனால் எனக்கு 20% லாஸு. அப்போ அந்த 20% லாஸ்னால் அப்போ நான் அவனுக்கிட்ட கொடுக்குறது எவ்வளோக்கு தான் கொடுக்குறேன்? 80% தான் கொடுக்குறேன். அப்போ 80% அப்படிங்கிறது எவ்வளவு? 480. ரைட்டா? இதோட 100%ங்கிறது என்னன்னு போதா அந்த அமௌண்ட்டு நான் வாங்கின அமௌண்ட்டு வந்துடும். ரைட்டா? இப்போ அவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். அவருக்கு விற்றால் நஷ்டம் ஏற்படுகிறது. அவருக்கு 20% லாபம் கிடைக்க அந்த பொருளை அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும்? ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 480 கொடுத்ததில் அவருக்கு வந்து 20% நஷ்டம். அதாவது 80% தான் கொடுத்துருக்குறாரு. 80%ங்கிறது எவ்வளவு? 480 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து 20% அவருக்கு எவ்வளோ வரணுமா? லாபம் வரணுமா? லாபம் அப்படிங்கிறது என்னது? நான் வாங்கின விலை, அதாவது 100%. ரைட்டா? ப்ளஸ் அதோட 20%. ரைட்டா? அப்படி தான் நீங்கள் கூட்டணும். நீங்கள் உடனே போய் இந்த 80ஓட கூட்டி போட்டிங்கன்னா தப்பு அது. ரைட்டா? நான் வாங்கின விலை என்னது? 100%. ரைட்டா? அந்த 100%லேருந்து எனக்கு 20% லாபம் கிடைக்கணும். அப்போ மொத்தமாக என்ன எவ்வளோ கிடைக்கணும்? 120%க்கு நம்ம இந்த கால்குலேட் பண்ணோம். என்ன பண்ணோம்? 120%க்கு இதை கால்குலேட் பண்ணோம். இப்போ இது அடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. புரியுதானன்ட்டு? ஸோ 80% அப்படிங்கிறது என்னது? 480. இப்போ 20% லாபம் கிடைக்குன்னு என்ன அர்த்தம்? என்னோடய அமௌண்ட் வந்து 100%. அதோட 20% கூட்டி 120%க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 0க்கு 0 அடிச்சிடலாம். ஓகேவா? 1 8 6 8 48, இந்த 0 அப்படியே இருக்குது. ரைட்டா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 0 அப்படியே வச்சுக்கோங்க. 6 2 12, மீதி 1, 1 6 6 1 7. ஸோ அவ்வளோதான். இப்போ 720 அவர் அதை கொடுக்கணும். 20% அவர் வந்து அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறாரு. ரைட்டாக? ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 20% லாபத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ கொடுக்கணும்? 720 நம்ம கொடுக்கணும். ரைட்டா? 750 கொடுக்கணும். சரி, இது இல்லாமல் இப்போ அவர் வாங்கி விலை 80% நட்டத்துக்கு 20% நஷ்டத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் வாங்கி விலை என்னன்னு சொல்லி கேட்டால் இதே தான். ஓகேவா? ஸோ 80% அப்படிங்கிறது எவ்வளவு? 480. அப்படின்னா இப்போ நான் வாங்கின விலைன்னா என்ன அர்த்தம்? 100க்கு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடிச்சின்னா என்னது? உனக்கு ஆன்சர் 0க்கு 0 அடிச்சிடு. ஓகேவா? 1 8 6 8 48, 60 இருக்குது. ரைட்டா? இப்போ 60, இங்கே ஒரு 0 இருக்குது. சேர்த்துன்னா ஒரு 0, 600. நான் வாங்கின விலை எவ்வளவு? 600 வாங்கியிருக்கிறேன். ரைட்டா? நான் வாங்கினது 600 வாங்கி 480 கொடுத்துருக்குறேன். ரைட்டா? 480 கொடுத்துருக்குறேன். அதுதான் 20% நஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 600ன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வாங்கின விலை என்னது? 600. இப்போ எனக்கு 20% லாபம். என்னது? 20% லாபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 100% அப்படிங்கிறது 600 20%ங்கிறது எவ்வளவு? ரைட்டா? 2 0க்கு 2 0 கேன்சலு. ஓகேவா? 2 6 12, 120. ஓகேவா? ஸோ 120 ப்ளஸ் இந்த 600 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 720 வருது. இப்படி தனித்தனியாக போட்டும் 700 கொண்டு வரலாம். நான் சொன்ன ஒரே ஸ்டெப்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? போட்டும் 720 கொண்டு வரலாம். நான் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கான விளக்கம் நான் ஃபுல்லாக கொடுத்துறேன். உட்காந்து பாருங்கள். புரியலனா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.